Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the values of tan 7 degree, tan 23 degree, tan 60 degree, tan 67 degree, tan 83 degree. ஸோ இப்போ இந்த சம் நம்ம போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பாருங்க. வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். tan 7 degree, tan 23 degree, அடுத்து tan 60 degree, tan 67 degree, tan 83 degree. ஸோ இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு மட்டும் தான் டேபிள் வேல்யூ இருக்கு, tan 60. மற்றதுக்கெல்லாம் டேபிள் வேல்யூ கிடையாது. ஸோ டேபிள் வேல்யூ இல்லைனாலே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 90 டிகிரி கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இங்கே 4 பேர் இருக்காங்க. இதில் யாரை ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்களெல்லாம் பக்கத்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். இந்த 7ஐயும் 83ஐயும் ஆட் பண்ணால் 90 வரும். அடுத்து 23ஐயும் 67ஐயும் ஆட் பண்ணால் 90 வரும். அப்போ அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துக்கணும். ஸோ tan 7 டிகிரி, tan 83 டிகிரி, அடுத்து tan 23 டிகிரி, tan 67 டிகிரி. இந்த tan 60 டிகிரியை தனியாக வச்சுக்கலாம் அப்படியே, ஏன்னா அதுக்கு தான் வேல்யூ இருக்கு இல்லையா, அதனால. ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் குரூப் சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரே வேல்யூ தான், அதாவது 90லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 83 வரும், 90லேருந்து 83 மைனஸ் பண்ணால் 7 வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாவது ஒன்றை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். tan 7 டிகிரி எப்படி எழுதுனா, 90லேருந்து 83ஐ மைனஸ் பண்ணால் 7 வரும். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டெப் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. tan 90 மைனஸ் தீட்டா வந்து cot தீட்டா வருமா, அப்போ இங்கேயும் tan 83 டிகிரி வருமா, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் அப்படின்னா என்னதுன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். டேனுக்கு காட் ரெசிப்ரோக்கல், காட்டுக்கு டேன் ரெசிப்ரோக்கல். ஏதாவது ஒன்று ரெசிப்ரோக்கல் எடுத்தா ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதனால ஏதாவது ஒன்று மட்டும் பிரிக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அதே மாதிரி இதை பிரிக்கிறேன். tan 90 மைனஸ் 67, ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாது 90 வருதுல, அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. நெக்ஸ்ட் இந்த tan 67 அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து tan 60 டிகிரியோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம், ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் tan 90 மைனஸ் 67 என்னது, tan 90 மைனஸ் 67 வந்து 23 டிகிரி. அதாவது tan 90 மைனஸ் தீட்டா, tan 90 மைனஸ் தீட்டா வந்து cot தீட்டா, அப்போ cot தீட்டாங்கிறது 67 டிகிரி. இந்த tan 67 டிகிரியை அப்படியே நம்ம எழுதிப்போம். இந்த tan 60 டிகிரியை அப்படியே வச்சிருக்கேன். இப்போ எல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த cot 63 எப்படி எழுதலாம், 1 by tan 83 எழுதலாம். சாரி, cot 83 1 by tan 83 into tan 83, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதனால தான். அதே மாதிரி cot 67 1 by tan 67 டிகிரி into இந்த tan 67 டிகிரி அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். into tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. ஓகே, இப்போ 1 into 1 into 1 என்ன வரும், √3 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டேபிள் வேல்யூ இல்லாத சம்ஸ்க்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக 90 வர மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இதில் இன்னொரு சம் இருக்கு பாருங்க. cos 35 டிகிரி பை sin 55 டிகிரி பிளஸ் sin 12 டிகிரி பை cos 78 டிகிரி மைனஸ் cos 18 டிகிரி பை sin 72 டிகிரி. ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக பிரிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் இங்கே பாரு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். 35 + 55 90, 12 + 78 90, 18 + 72 90. ஸோ ஏதாவது ஒன்று பிரிச்சா போதும். ஒன்று நியூமரேட்டர் பிரிங்க, இல்லை டினாமினேட்டர் பிரிங்க, எல்லாமே பிரிக்க வேண்டாம். ஸோ நம்ம எல்லா நியூமரேட்டரையும் பிரிக்க போகிறோம். ஸோ cos 90 மைனஸ் தீட்டான்னு பிரிக்கணும். அப்போ 90 மைனஸ் 55 தான் எனது 35. அப்போ கீழே இது மேலே என்ன வரும், இங்கே sin 55 வந்துடும், இந்த sin 55 கேன்சல் ஆயிரும். அதனால ஏதாவது ஒன்று மட்டும் பிரிச்சா போதும். ஸோ டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் இப்போ sin 12 எப்படி எழுதலாம், sin 90 மைனஸ் 78 பை cos, டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ். அதே மாதிரி இங்கே cos 18 cos 90 டிகிரி மைனஸ் 72 டிகிரி பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இதோட கான்செப்ட் என்ன, cos 90 மைனஸ் தீட்டா. cos 90 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா, அப்போ தீட்டாங்கிறது 55 டிகிரி பை sin 55 டிகிரி பிளஸ்
அதே மாதிரி sin 90 மைனஸ் தீட்டா வந்து cos தீட்டா. இங்க தீட்டாங்கிறது 78 டிகிரி பை டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கிறேன் மைனஸ் cos 90 மைனஸ் தீட்டா வந்து என்னது sin தீட்டா. அப்ப sin 72 டிகிரி பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன் sin 72 டிகிரி. இப்போ எல்லாம் கேன்சல் ஆயிருமா? இப்போ 1 பிளஸ் 1 மைனஸ் 1 1 பிளஸ் 1 2 2 மைனஸ் 1 என்னது 1 அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள் சம் தான். டேபிளர்ல வேல்யூ இல்லாததுக்கு நம்ம காம்ப்ளிமெண்டரி கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காம்ப்ளிமெண்டரி கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது சைனுக்கு காசு, காசுக்கு சைனு, டேனுக்கு காட்டு, காட்டுக்கு டேன், கொசிகனுக்கு சீக்கன், சீக்கனுக்கு கொசிகன். இதான் ஃபார்முலா 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ பிரிச்சா போதும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வர மாதிரி கான்செப்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்று நியூமினேட்டரை கண்டுபிடிக்கணும், இல்லை டினாமினேட்டர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.